Hi Nanba, welcome to Mobile Crime. நம்ம எல்லாரும் நம்மளுடைய போட்டோஸை பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் சரி, அதில் வந்து நம்மளுடைய போட்டோஸை எல்லாருமே நம்ம போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அந்த மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய போட்டோஸை ஒரு சில பேர் எடுத்து தப்பாக யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் போட்டோஸ் போடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சப்போஸ் நீங்கள் போட்டோஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய போட்டோஸை ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எடுத்து வேற வெப்சைட்லேயும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் போட்ட போட்டோஸ் எல்லாமே வேற யார் மூலியமாவது எடுத்து வேற இந்த வெப்சைட்லேயே அவங்க போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுடைய போட்டோஸ் வேற எந்த வெப்சைட் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கீழே பாத்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல 3 ஆப்ஷன் இருக்கும், அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம சோஷியல் மீடியால போடக்கூடிய பல போட்டோக்கள் பாத்தீங்கன்னா ஒரு சில பேரால தப்பா யூஸ் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால முக்கியமா பெண்கள் எந்த விதமான போட்டோஸுமே உங்களோட சோஷியல் மீடியால நீங்க போடவே போடாதீங்க. சப்போஸ் நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை. இந்த அப்ளிகேஷனோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது ஓபன் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுல கீழே பாத்தீங்கன்னா பிளஸ் சிம்பிள் இருக்கும். இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க, கேமரா அண்ட் கேலரின்னு வந்திருக்கும். டைரக்டா நீங்க கேமரா மூலமா சர்ச் பண்ணாலும் சர்ச் பண்ணிக்கலாம், இல்ல உங்க கேலரி மூலமா நீங்க சர்ச் பண்ணலாம். இப்போ நான் கேலரியை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த போட்டோஸ் பாத்தீங்கன்னா தளபதியோட போட்டோஸ். இந்த போட்டோஸ் வந்து எந்தெந்த வெப்சைட்ல எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா இப்போ இந்த போட்டோவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது சர்ச் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த போட்டோஸ் எந்தெந்த வெப்சைட்ல எல்லாம் அப்லோட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் டீடைலுமே இதுல வந்துரும். இப்போ இந்த போட்டோஸ் பாத்தீங்கன்னா எதுல எல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைலுமே இதுல வந்துரும். இதே மாதிரி உங்களுக்கு எந்த போட்டோஸ் வேணாலும் நீங்க சர்ச் பண்ணி பாத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு போட்டோவை சர்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ சென்னையில இருக்கக்கூடிய மெரினா பீச்சோட போட்டோ இருக்கு, அந்த போட்டோவை நான் இப்போ உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த போட்டோஸ் எது எல்லாம் அப்லோட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. இப்போ பாருங்க, இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த வெப்சைட்ல எல்லாம் இந்த போட்டோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் டீடைலும் உங்களுக்கு இதுலயே வந்துடும். ஸோ இதே மாதிரி உங்களுடைய போட்டோஸும் நீங்க செலக்ட் பண்ணி அதையும் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுடைய போட்டோஸ் வேற எந்த வெப்சைட்லயாவது அப்லோட் ஆகிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதோட டீடைல்ஸ் உங்களுக்கு இதுலயே வந்துடும். ஸோ இது மூலமா நீங்க உங்களுடைய போட்டோஸ் வேற எதுலயாவது அப்லோட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத நீங்க ஈஸியாவே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் என்னுடைய போட்டோவே நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன். லாஸ்ட் வீடியோவோட தம்ப்நெயில் இதை நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம், இதுல வேற எதுல அப்லோட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, நம்மளோட தம்ப்நெயில் வேற எந்த இதுலயுமே அப்லோட் ஆகவே இல்லை. அந்த மாதிரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சப்போஸ் நீங்க இண்டிவிஜுவலான ஒரு போட்டோஸ் வேணாலும் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கறனால பார்க்கலாம். என்னுடைய ஒரு போட்டோஸ் இருக்கு, இந்த போட்டோவை நம்ம இப்போ சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, இதுலயும் பாத்தீங்கன்னா என்னுடைய போட்டோஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால எனக்கு இப்படி வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி, இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய போட்டோஸும் வேற எதுலயாவது அப்லோட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிக் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ட்ரிக்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்றோம், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதே பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல வரக்கூடிய 3 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.